தமிழ்ச்செல்விக்கு பிறக்க போற குழந்தை மூலியமா சேது தமிழ்ச்செல்வி ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வசந்தி, என்ன இந்த பக்கமா வந்திருக்க அப்படின்னு வீட்டுக்கு வந்த வசந்தியை பார்த்து எங்க அப்பத்தா கேட்க, அதுவாமா, அது தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்கல, அவளை ஸ்கேனுக்கு கூட்டிட்டு வர சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதனால இன்னைக்கு தான் கூட்டிட்டு போக போறேன். அப்படியா? முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நானும் உன் கூட வருவேல. அதுக்கு என்னம்மா, வாங்கம்மா போலாம் அப்படின்னு வசந்தி அப்பத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரம் சேது வெளியே வராரு. என்ன அப்பத்தா, எங்க போக போற? ஏதோ ஸ்கேனு அது இதுன்னு பேச்சு கேட்டுது. ஆமாண்டா, தமிழ்ச்செல்விக்கு ஸ்கேன் எடுக்கிறதா டாக்டர் சொல்லியிருந்தாங்களாம். அதனால ஒரு எட்டு போய் என் பேரனோ பேத்தியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இங்க பாரு அப்பத்தா, அதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டேன். டேய், நீ என்னடா சொல்றது? நான் போக தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பத்தா சேதுக்கிட்டேயே கோவப்பட்டுக்கிட்டு அங்க இருந்து தமிழ்ச்செல்வியை அழைச்சிக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. தமிழ்ச்செல்வியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர தமிழ்ச்செல்வியை செக் பண்ணிட்டு, இங்க பாருங்கம்மா, உங்க குழந்தை நல்லபடியா இருக்கு, போய் அந்த பக்கமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல தமிழ்ச்செல்வி அந்த ரூம் பக்கமா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் எங்க டாக்டர் கிட்ட அப்பத்தா, டாக்டர், குழந்தை நல்லபடியா இருக்குல்ல, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட இங்க அப்பத்தா கேட்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம், உங்க பேத்திக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு டாக்டர் சொன்னதும் இது கேட்டதும் அப்பத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அதுக்கப்புறம் டாக்டர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கம்மா. இந்த தமிழ்ச்செல்விக்கு ரெட்டை புள்ள பிறக்க போகுதுன்னு தமிழ்ச்செல்விக்கு சொல்ல வேண்டாம். என்னம்மா சொல்றீங்க? அவங்க தான் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாதானே அந்த குழந்தையும் ஆரோக்கியமா வளர்க்கறதுக்கு அவங்க பார்ப்பாங்க. இல்லை டாக்டர், இப்போதைக்கு புருஷனும் பொண்டாட்டியும் பிரிஞ்சிருக்காங்க. இந்த குழந்தைய வச்சுதான் எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கணும். அம்புட்டு தான் டாக்டர், எனக்காக இந்த உதவி மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்க அங்க வசந்தி இருந்துக்கிட்டு, என்னம்மா இப்படி சொல்றீங்க? இந்த விஷயம் எதிர்காலத்துல தமிழ்ச்செல்விக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அவன் நம்ம மேல கோவப்படுவா. அடியே, நீ அமைதியா இரு, எல்லாம் எனக்கு தெரியும். டாக்டர், தயவு செஞ்சு நான் சொன்ன மாதிரி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பத்தா கேட்க, சரிம்மா, நீங்க வயசுல பெரியவங்களா இருக்கீங்க, அதனால உங்களுக்காக நான் தமிழ்ச்செல்வி கிட்ட ரெட்டை குழந்தை இருக்க விஷயத்த நான் மறைச்சிடுறேன் அப்படின்னு டாக்டரும் அப்பத்தாவும் பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் இங்க தமிழ்ச்செல்வியோ ஒட்டு கேட்டுறாங்க. எதுக்காக அப்பத்தா இப்படி ஒரு பொய்ய சொல்லணும்? சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு எங்க தமிழ்ச்செல்வியோ தனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காம சாதாரணமாவே வெளியே வர டாக்டரோ, இங்க பாருமா, இனிமே வேலைக்கு சரியான நேரத்துல சாப்பிடணும், டேப்லெட் எடுத்துக்கணும், ஆரோக்கியமான பழங்களை சாப்பிடணும், சரிங்களா? குழந்தைய நல்லபடியா பார்த்துக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல அப்பத்தா, வசந்தி, தமிழ்ச்செல்வின்னு 3 பேருமே வெளியே வராங்க. வெளியே வந்த அப்பத்தா தமிழ்ச்செல்வியோட கையை பிடிச்சி நிப்பாட்டி, ஏண்டி, நான் வயசுல மூத்தவ தானே, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்லு அப்பத்தா. எதுக்காகடி அந்த சேது பையன் இந்த குழந்தை என்னோட இது இல்லவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்? ஏன் உங்க 2 பேருக்குள்ள ஒன்று சேர்ந்தது அவனுக்கு எப்படி தெரியாம போச்சு? சொல்லு, எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாகணும். பரவாயில்ல, நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு அப்பத்தா அங்கவே தமிழ்ச்செல்வியை நிப்பாட்டி கேள்வி கேட்க, சொல்ற அப்பத்தா, இதுல சொல்றதுக்கு நான் எதுக்காக கூச்சப்படணும்? இங்க பாருங்க அப்பத்தா, உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் நான் கர்ப்பமா இருக்கேன்னு ஒரு நாடகத்தை தான் போட்டேன். ஆனா அந்த கடவுளா பார்த்து அந்த நாடகத்தை உண்மையாக்கிட்டாரு. என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. ஆமா அப்பத்தா, நாங்க எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குடும்பத்தோட கொடைக்கானல் போயிருந்தோம் இல்லையா? அப்போ கூட இவரு தன்னோட அம்மாவே குழந்தைய பிறக்கணும்னு ஆசைப்பட்டு காட்டுக்குள்ள போனாரு மந்திர பூவை பறிக்கிறதுக்காக. அப்போ யானைக்கிட்ட மாட்டுறதுக்காக அவர் இருந்தாரு. நானும் அவரை தேடி காணுமேனு காட்டுக்குள்ள போனேன். எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்பத்தா? ஆமாண்டி, எனக்கு ஞாபகம் இருக்கே, இந்த டிவி சேனல்லாம் வந்ததே. ஆமா அப்பத்தா, அதே தான். அவரும் காட்டுக்குள்ள போக நானும் அவரை தேடி போக அந்த நேரம் 2 பேரும் ஒரு குழிக்குள்ள போய் மாட்டிக்கிட்டோம். அவருக்கும் பசிக்குதுன்னு சொன்னாரு. சரின்னு நாங்க 2 பேரும் அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல 2 பேருமே அங்கேயே ஒன்று சேர்ந்துட்டோம் அப்பத்தா. அதுல உருவான குழந்தை தான் இது. இது கூட அவருக்கு தெரியாம என்ன அவர் சந்தேகப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி நான் அவர் கூட சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி ரொம்ப கோபத்தோட சொல்ல, அடப்பாவி, இவ்வளவு வேலை பண்ணிட்டு இந்த குழந்தை என்னோட இது இல்லவே இல்லைன்னு சொல்றானா?
தமிழ், ஒருவேளை அவனுக்கு அந்த மயக்கத்துல எதுவும் தெரியல போல இருக்கு. நான் எடுத்து அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். நீ வா. இங்க பாரு அப்பத்தா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ உன் வேலையை பாரு. என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். ஏய், வாயை முடிக்கிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வியோட கையை பிடிச்சி நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. தமிழ்ச்செல்விய கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த அப்பத்தாவை பார்த்ததும், அப்பத்தா, இவளை எதுக்காக நீ இப்போ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர? ஏய், உனக்கு தான் வெளியே வீடு கொடுத்துருக்காங்களே, முதல்ல அங்க போ. இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு உனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு தாமரை சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பத்தாவோ ஓங்கி தாமரையோட கன்னத்துல ஒரு அறை கொடுத்து, ஏய், வாயை முடிக்கிட்டு இங்க இருந்து போடி, பேசாம வந்துட்டாளுங்க. ஆத்தாலும் அவளுக்கும் வேற வேலையே கிடையாது. நீ வா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வர அங்க இருந்த ராஜாங்கம், அம்மா, எதுக்காக தமிழ்ச்செல்விய உள்ள கூட்டிட்டு வரீங்க? அடே ராஜாங்கம், சேது எங்க அப்படின்னு ரொம்ப கோபத்தோட அப்பத்தா கேட்க, அந்த நேரம் சேதுவோ உள்ள வர, டேய் இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்து ஓங்கி ஒரு பலார்னு அறை கொடுக்குறாங்க. இப்போ எதுக்கு அப்பத்தா என்ன அடிச்சுக்கிட்டு இருக்க? பின்ன உன்னை அடிக்காம முட்டாள் மாதிரி தமிழ்ச்செல்வியோட வயிற்றுல வளர்ற குழந்தைய என்னுடைய குழந்தைய இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? அப்பத்தா, என்ன நடந்ததுன்னு தெரியாம தேவையில்லாம என்ன குறை சொல்றத விட்டுட்டு அவகிட்ட கேளு. இந்த குழந்தை எப்படி உண்டானது, யாருக்கு பிறக்க போறதுன்னு தேவையில்லாம என்ன எதுக்காக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு அப்பத்தா கிட்டேயே சேது ரொம்ப கோவத்தோட சொல்ல, அங்க இருந்த தமிழ்ச்செல்விக்கோ கோவம் வந்து, அம்மாச்சி, இதுக்கு தான் சொன்னேன். இவர்கிட்ட இப்போ எதுக்காக என்னை கூட்டிட்டு வந்து நிற்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இவர் பேசுறதெல்லாம் என்னால் காது கொடுத்து கூட கேட்க முடியாது. இங்க பாரு தமிழ், இந்த அம்மாச்சிக்காக இங்க கொஞ்ச நேரம் நில்லு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இப்போ எதுக்காக அப்பத்தா நீ இவளை இங்க நிற்க சொல்லிக்கிட்டு இருக்க? என்னன்னு எனக்கு சொல்லு. டேய், இந்த குழந்தை யாருடையது, எப்படி வந்ததுன்னு என்னை பார்த்து கேள்வி கேட்டியே. இந்த குழந்தை உன்னோட இது தாண்டா. நீங்க 2 பேரும் காட்டுக்குள்ள ஒன்று சேர்ந்ததுனால உருவான குழந்தைடா இது. இந்த குழந்தைய போய் நீ சந்தேகப்பட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா உண்மையை போட்டு உடைக்க, அங்க இருந்த சேது இது கேட்டதும் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்றீங்க? ஆமாண்டா தமிழ், நீயே சொல்லுமா. என்ன சொன்னீங்க? நான் கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சதுல இருந்து என்னை ஒரு துளி கூட தொடலன்னு தானே சொன்னீங்க. அன்னைக்கு அப்பத்தா சொன்னப்ப கூட தள்ளி இருந்தேன்னு தானே சொன்னீங்க. ஆனா காட்டுக்குள்ள என் கூட ஒன்று சேர்ந்ததை நீங்க மறந்துட்டீங்களா? ச்சே, உங்ககிட்ட இதை விளக்கமா சொல்றதுக்கு கூட எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன பண்ணி தொலைறது? என் குழந்தை உங்களோட இதுதானே நிரூபிக்கிறதுக்கு வேற என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லி எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த, இங்க சேதுவுக்கோ பழசு எல்லாமே ஞாபகம் வருது. உடனே இடிஞ்சு போய் அங்கேயே உட்கார, உடனே அப்பத்தா இங்க ராஜாங்கத்துக்கிட்ட வந்து, ஏயா ராஜாங்கம், நீயே பார்த்துக்க. உன் புள்ள சேது தமிழ்ச்செல்விய சந்தேகப்பட்டானே, இப்போ அவன் முகத்தை எங்க வச்சுக்க போறான்? இவளோட வயிற்றுல வளர்ற குழந்தை இந்த வாரிசியா? உன் பொண்டாட்டி இவளோட வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஒத்த உசுறு இல்லை, ரெட்டை உசுரை சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு அப்பத்தா உண்மையை போட்டு உடைக்க, அங்க இருந்த ராஜாங்கம் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சொன்னதை கேட்டு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுறாரு. அம்மாடி தமிழ், என்ன சொல்ற? ஆமா மாமா, இதுதான் உண்மை. இதனால உருவான குழந்தை தான் என்னோட வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா இவரு எதுவுமே தெரியாம எல்லாமே தெரிஞ்ச மாதிரி என்ன வந்து சந்தேகப்பட்டு பேசுறாரு. இப்படி பேசுற மனுஷன் கூட என்னால எப்படி வாழ முடியும் சொல்லுங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி ராஜாங்கத்தை பார்த்து ரொம்ப கோபத்தோட கேள்வி கேட்க, மன்னிச்சிடுமா, அந்த முட்டாள் பையன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏயா சேது, இப்போவாவது புரிஞ்சுக்கோ. தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர்ற குழந்தை இந்த வீட்டு வாரிசு. இனிமே தமிழ்ச்செல்வியை ஒதுக்கி வைக்கிறதோ வேண்டான்னு சொல்லி துரத்தி விடுறதோ இந்த வேலை இருக்கவே கூடாது. அடே சேது, இரு, உனக்கு இன்னொரு அதிசயத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்து இங்க ராஜாங்கத்துக்கிட்ட காட்ட, அதுல ரெட்டை குழந்தை இருக்கிறத பார்த்ததும் ராஜாங்கத்துக்கோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே அங்க சேதுவோ, அப்பா காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட அந்த ஸ்கேனை வாங்கி பார்க்க, அதுல ரெட்டை குழந்தை இருக்கிறத பார்த்து சேதுவோ ரொம்ப சந்தோஷமாகறாரு. இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சாவித்திரி தாமரை கிட்ட, அடியே தாமரை, இது என்னடி புதுசா இருக்கு ஒரு கூத்து? இது என்ன, இவளுக்கு ரெட்டை குழந்தையா? அதுவும் இவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள சேர்ந்துட்டாங்களா? ஓ, அதனாலதான் இவளோட வயிற்றுல குழந்தை உண்டாகியிருக்கா? அடக்கடவுளே, இவங்க 2 பேரையும் பிரிச்சு எப்படியாவது உன்னை இந்த வீட்டுக்குள்ள சின்ன மருமகளை கொண்டு வரலான்னு பார்த்தா கடைசியில இந்த குழந்தையே அவங்க 2 பேரும் ஒன்று சேர்த்து வச்சிடுச்சே. போமா, உனக்கு வேற வேலையே கிடையாது. எங்க 2 பேரையும் சேர்க்கிறேன்னு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இப்போ பாரு
அப்பத்தாவே அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிடுச்சு. இனிமே எங்க மாமா என்ன பார்க்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பயங்கர வைத்தறிச்சல்ல தாமரை பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்க சேதுவோ தமிழ்ச்செல்வியோட கையை பிடிச்சு, தமிழு என்ன மன்னிச்சிரு தமிழு, உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லதான். ஆனா என்னால வேற என்ன பண்ண முடியும் சொல்லு, நான் என்ன பண்ணணுமோ அந்த தண்டனையை நான் அனுபவிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, இங்க அப்பத்தா இருந்துக்கிட்டு, அடே முட்டாள், நீ பண்ண தப்பலாம் நீ எப்போ உணர்ந்தியோ அப்பவே நீ நல்லவன் ஆயிட்ட. இனிமேலாவது அவளோட வயித்துல வளர ரெட்டை குழந்தைய நீ நல்லபடியா பாத்துக்கோ, அம்புட்டு தான் நான் சொல்லுவேன். ஆமாடி தமிழு, இந்த முட்டா பையன் ஏதோ குடி போதையிலையோ இல்ல நீ பொய் சொல்லி ஏமாத்திட்டேன்ற ஒரு வெறியிலையோ தான் உன்னை சந்தேகப்பட்டு பேசிட்டான். அவனை மன்னிச்சு நீயும் ஏத்துக்கோமா அப்படின்னு எங்க அப்பத்தா சேதுவையும் தமிழ்ச்செல்வியையும் சேர்த்து வைக்கிறாங்க.